அமரர் ஞானம் ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்திக் கொண்டு என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கின்றேன். இந்த வாய்ப்பினை நல்கிய அகிலுக்கு நன்றி. ஞானம் ஆசிரியரின் கால தரிசனம் என்ற கதை தொகுப்பை பல வருடங்களுக்கு முன்பு வாசித்திருக்கிறேன். இது 1973 வெளிவந்தது. அதில் இருக்கின்ற 2 கதைகள் எனக்கு இன்னமும் ஞாபகத்தில் உள்ளன. ஒன்று ஒரு சின்ன பையன் அப்பா ஆகிறார். இது எனக்கு அந்த காலத்திலே பிடித்த கதைகளுள் ஒன்றாக இருந்தது. இலங்கையர்கோனுடைய மச்சாள் என்ற கதையின் சாயல் அதில் நிறையவே உண்டு. இரண்டாவது கால தரிசனம் என்ற தலைப்பில் அமைந்த கதை. இது ஒரு வித்தியாசமான கதை. வெவ்வேறு சாதிகளையும் தலைமுறைகளையும் சேர்ந்த 3 குடும்பங்களுடைய வாழ்க்கை ஊடாக பாரம்பரியம், அதாவது ட்ரெடிஷன் என்று சொல்லப்படுகின்ற பாரம்பரியத்துக்கும் சமூக மாற்றத்துக்கும் இடையிலான முரண்பாடுகளை அந்த கதை ஆராய்கிறது. இந்த ஆரம்பகால வாசிப்பு அனுபவத்துக்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து எனக்கு இந்த 2வது சிறுகதை தொகுப்பை ஆழமாக பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தமையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அல்சேஷனும் ஒரு பூனைக்குட்டியும் என்பது அவருடைய 2வது கதை தொகுதி. கால தரிசனம் வெளிவந்து 25 வருடங்களின் பின்னர் 1998 மல்லிகை பந்தல் வெளியீடாக வந்திருக்கிறது. 2 வெவ்வேறான படைப்பு காலங்களில் உருவான 11 சிறுகதைகளை கொண்டிருக்கிறது. ஒரு நாவலை ஆராய்வது அல்லது ஒரு சிறுகதையை ஆராய்வது என்பது வேறு, சிறுகதை தொகுதி பற்றி நாங்கள் பேசுவது என்பது வேறு. ஒவ்வொரு கதையையும் வாசிக்கும் போதும் அது பல்வேறு எண்ணங்களை வாசகர் மனதிலே தோற்றுவிக்கும். பொதுவாக இவருடைய கதைகளிலே சமூக யதார்த்தமும் உளவியலும் இணைந்தே காணப்படுகின்றன. சில கதைகள் சமூக அறம் தொடர்பான முக்கியமான வினாக்களை நம்முள்ளே எழுப்புகின்றன. சில கதைகளின் பொருண்மை பரிச்சயமானதாக இருப்பினும் எடுத்துரைப்பு முறையும் இலக்கிய உத்திகளும் அவற்றை இன்னொரு தளத்துக்கு எடுத்து செல்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த கதைகளை ஒன்றாக ஒரு தொகுதியை எடுத்து நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வாசிக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான அம்சமும் புலப்படுகிறது. அது என்ன என்றால், இந்த காலம் பேசுபொருளை நிர்ணயித்திருக்கின்றது. அதற்கு இந்த தொகுப்பு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதனாலே இந்த கதைகள் ஒவ்வொன்றையும் அந்தந்த கால வரலாற்று கால பின்னணியில் வைத்து நோக்கும் போது அதன் பொருண்மை துலக்கம் பெறுவதை உணரக்கூடியதாக இருக்கிறது. முதலிலே 6 கதைகள் இருக்கின்றன. அவை 1996க்கும் 98ஆம் ஆண்டுக்கும் இடையில் போர்க்கால சூழலிலே எழுதப்பட்ட அல்சேஷனும் ஒரு பூனைக்குட்டியும், கருவறை எழுதிய தீர்ப்பு, சோதனை என்ற 3 கதைகள், மலையகத்தில் கல்வி 1990களில் பரவலாக்கப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட சீட்டரிசி, திருப்பு முனை தரிப்புகள் என்ற 2 கதைகள், அத்துடன் 1990களில் ரேகிங் பல்கலைக்கழகங்களில் தீவிரமடைந்த காலத்தில் எழுதப்பட்ட சிறுகதை. அது ரேகிங் என்றே அவர் தலைப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் இங்கே ரேகிங் உயர்தர பாடசாலை ஒன்றில் நிகழ்வதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கதையும் ஒரு முக்கியமான கதை என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் குற்றமும் தண்டனையும் தொடர்பான ஒரு புதிய கண்ணோட்டத்தை இந்த கதை வழங்குகிறது. இது ரேகிங்காலே பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான கதை அல்ல. இந்த குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனையின் நோக்கம் என்ன, அவர்களுக்கு வழங்கும் தண்டனையை எவ்வாறு அவர்களுடைய பிற்கால வாழ்க்கை பாதிக்கப்படா வகையில் வழங்கலாம், பொருத்தமற்ற தண்டனைகள் மூலமாக ரேகிங்கால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட குற்றவாளிகளை ஆதரிக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்களா, இத்தகைய பொருத்தமற்ற தண்டனைகள் மூலமாக ரேகிங்கை ஒழிக்க முடியுமா முதலான கேள்விகளை இந்த கதை எழுப்புகிறது.
இவற்றின் பின்னால் சேர்த்து கொள்ளப்பட்ட 5 கதைகள் முதற்கட்ட அவருடைய எழுத்து வரலாற்றினுடைய முதல் கட்டத்தை சார்ந்தவை. 1965க்கும் 1973க்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டவை. சாதியை கருப்பொருளாக கொண்ட உள்ளும் புறமும், எங்கோ ஒரு பிசகு என்ற 2 கதைகள், 11 வயதில் உடன்போக்கு திருமணம் புரிந்த பெண் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பேசும் கோணல்கள், பெண்ணின் ஒவ்வொரு செயற்பாடும் தன் மீது அவள் விருப்பம் கொண்டுள்ளாள் என ஆண் ஒருவர் தவறாக அர்த்தப்படுத்தி கொள்ளலை மையமாக கொண்ட குமிழி, மணமாகிய ஒருவனால் கருவுற்ற 11 வயது பெண்ணின் கருக்கலைப்பு கோரிக்கையை எவ்வாறு வைத்தியர் எதிர்கொண்டிருத்தல் வேண்டும் என்று மருத்துவ அறம், மெடிக்கல் எதிக்ஸ் ஒன்றை தொடக்கி வைக்கின்ற கடமை என்ற கதை என இவ்வாறு 5 கதைகள் இந்த நூலினுடைய பின்னாலே, அதாவது முதல் காலத்தால் பிற்பட்ட கதைகள், பின்னாலே சேர்த்து கொள்ளப்பட்டவை காலத்தால் முற்பட்ட கதைகள். இந்த கதைகளை காலத்தால் முற்பட்ட, அதாவது 1900க்கும் 1965க்கும் 1973க்கும் இடைப்பட்ட இந்த கதைகளை அவர் கால தரிசனம் என்ற தன்னுடைய முதல் நூலிலேயே சேர்த்திருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு சேர்க்காமைக்கான காரணங்களை ஊகிப்பதற்கு இது தருணம் அன்று. நான் சிறுவயதில் ஓடி விளையாடிய கன்னிமை குன்றாத யாழ்மண்ணின் உயிர் துடிப்புகளை இக்கதைகள் சிலவற்றில் நான் காண்கிறேன். அவை அழிந்துவிடக் கூடாதே என்ற வேட்கையில் அவற்றையும் இத்தொகுதியில் சேர்த்திருக்கிறேன் என்று என்னுரையில் ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். பொதுவாக ஞானசேகரனுடைய 2ஆம் கட்டத்து எழுத்துக்கள், அதாவது அவர் 1984க்கும் 2000 ஆண்டுக்கும் இடையில் எழுதப்பட்ட கதைகள்தான் இவரை தக்கதொரு சிறுகதையாளனாக அடையாளம் காண வைத்துள்ளன என்று கானா குணராசா அவர்கள் ஈழத்து சிறுகதை வரலாறு என்ற நூலில் குறிப்பிடுகின்றார். ஆனால் இக்கருத்து என்னை பொறுத்தவரையில் மறுபரிசீலனைக்குரியது. இந்நூலில் உள்ள அவரது தொடக்க கால படைப்புகளை நுண்ணாய்வு செய்யும் பொழுது உளவியலின் தாக்கத்தை அவர் கதைகளில் சில அழகாக வெளிப்படுத்துவதுடன் குறியீட்டியல் போன்ற நுட்பமான இலக்கிய உத்திகளையும் அவர் கதைகள் கொண்டிருந்தன என்பது புலனாகிறது. இது கதைகளை எவ்வாறு மதிப்பிட வேண்டும் என்ற ஒரு பொதுவான கேள்வியையும் இலக்கிய ஆர்வலர் மத்தியிலே எழுப்புகிறது. இந்த இடத்தில் கதைகளின் தர நிர்ணயம் குறித்த எனது கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாம் பெரும்பாலும் ஒரு சிறுகதையை ஒரு முறை மட்டுமே வாசித்துவிட்டு எங்களுடைய உடனடி, அதாவது உணர்வு பூர்வமான அல்லது கருத்தியல் ரீதியான எதிர்வினையின் அடிப்படையில் நல்லது கெட்டது என்று தீர்ப்பளிப்பது வழக்கம். ஆனால் கதைகளை பல கோணங்களில் ஆராயலாம். அவற்றுடைய கட்டமைப்பு, கதைக்களம், பாத்திர படைப்பு, களப்பின்னணி, விவரிப்பு உத்திகள், மொழி, குறியீட்டியல் முதலான பல அம்சங்களை நாங்கள் நுனித்து நோக்கலாம். இவ்வாறு செய்யும் போது முதல் வாசிப்பில் புலப்படாத வலுவான இலக்கிய அம்சங்களை நாம் கண்டறியக்கூடியதாக இருக்கிறது. ஆரம்பத்தில் பலவீனமாக அல்லது நம்பகத்தன்மை அற்றதாக தோன்றும் கதைகள் கூட ஆழமாக பகுப்பாய்வு செய்யப்படும் போது தங்களின் கலாபூர்வமான அம்சங்களை வெளிப்படுத்துகின்றன. எடுத்துக்காட்டாக அவருடைய பழைய கதை ஒன்றை பார்க்கலாம். 1971 எழுதப்பட்ட உள்ளும் புறமும் என்ற சிறுகதை. பல்வேறு சாதியினரும் இணைந்து வாழுகின்ற கொழும்பு நகரச் சூழலில் அன்றாட வாழ்க்கையின் நடைமுறை தேவைகளால் சாதி வேறுபாடுகள் எவ்வாறு தளர்த்தப்படுகின்றன என்பதை இக்கதை சித்தரிக்கிறது. ஒரு சிறந்த கதையின் தொடக்கம் கதைக்களத்தை அறிமுகப்படுத்துவது மட்டுமல்ல, கதையின் மைய கருத்தை ஒரு குறியீட்டு மூலம் முன்கூட்டியே உணர்த்துவதாகவும் அமைகிறது. கதை மாவட்டபுரத்தில் இருந்து ஒரு பாசலை கொண்டு வரும் திருநாவுக்கரசின் வருகையோடு தொடங்குகிறது. பாசல் மிகவும் கனமாக இருப்பதால் அதை கட்டிய கயிறு அவனது உள்ளங்கையை அழுத்தி சிவக்க வைக்கிறது. எரிச்சல் அடைந்த அவன் அந்த உணவக வாசலிலேயே போட்டு விடுகிறான்.
இந்த காட்சி கதைக்கான வெறும் தொடக்கம் மட்டும் தானா என்பது ஒரு கேள்வி. 1968ஆம் ஆண்டு சாதி போராட்டங்களால் வரலாற்றில் இடம் பிடித்த மாவட்டபுரத்தில் இருந்து அந்த பாசல் வருவது தற்செயலானதல்ல. அந்த கனமான பாசல் கிராமத்தில் உருவான சாதி உணர்வின் சுமையை குறியீட்டு ரீதியாக வெளிப்படுத்துகிறது. திருநாவுக்கரசுடன் அது கொழும்புக்கும் பயணிக்கிறது. பாசல் வந்தடைவதோடு பழைய சமூக ஒழுங்கு பற்றிய ஒரு விசாரமும் அங்கே தோன்றுகிறது. இந்த குறியீட்டின் பொருள் கதையின் இறுதியில் எங்களுக்கு மேலும் தெளிவாகிறது. எப்படி என்றால், மாவட்டபுரத்தில் கோயில் நுழைவு போராட்டத்தில் ஈடுபட்ட சின்னவனின் மகன் தற்போது கடையில் வேலை செய்கிறான் என்பதை அறிந்தவுடன் சீவரத்னம் ஒரு கணம் அதிர்ச்சி அடைகிறார். ஆனால் உடனே, தம்பி, பிழைக்க வந்த இடத்தில இதையெல்லாம் பார்க்க இயலாது, அவனைப் போல ஒரு நம்பிக்கையான ஆள் கிடைக்காது என்று கூறுகிறார். இங்கு சாதி உணர்வு முற்றிலும் மறைந்து விடவில்லை. வாழ்க்கையின் நடைமுறை தேவைகளுக்காக அது தற்காலிகமாக ஒதுக்கி வைக்கப்படுகிறது என்பதுதான் கதை கூறுகின்ற செய்தி. இதனால்தான் உள்ளும் புறமும் என்ற தலைப்பு மிகுந்த பொருத்தமுடையதாக அமைகிறது. வெளிப்புறத்தில் சாதி வேறுபாடுகள் இல்லாதது போல் தோன்றினாலும் உள்ளத்தில் அவை இன்னமும் உயிருடன் உள்ளன. அதுபோலவே சாதி போராட்டங்களின் நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கும் மாவட்டபுரத்தில் இருந்து முருகானந்த பவன் என்ற உணவகத்துக்கு பாசல் கொண்டு வரப்படுவது கதையின் மைய கருத்தை தொடக்கத்திலேயே குறியீட்டு ரீதியில் உணர்த்துகின்ற ஒரு நயமான உத்தி, இலக்கிய உத்தியாகும். இவ்வாறு இவருடைய கதைகளிலே கதை தலைப்புகளும் கதாபாத்திரங்களின் பெயர்களும் தொடக்க நிகழ்வுகளும் இவருடைய கதைகளிலே அர்த்த செறிவுடன் திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருப்பதை காணலாம். இதே போன்று குறியீட்டு உத்தியை சிறப்பாக கையாண்டுள்ள மற்றொரு கதை அல்சேஷனும் ஒரு பூனைக்குட்டியும். இதை பற்றி பல விமர்சகர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த அல்சேஷன் நாயும் பூனைக்குட்டியும் குறியீட்டு ரீதியாக சிங்கள பெரும்பான்மைவாத அரசையும் தமிழ் சிறுபான்மையினரையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. அதேவேளை கதை சொல்லிக்கும் அவரது சிங்கள நண்பரான சில்வாவுக்கும் இடையிலான ஆழமான நட்பை சித்தரிப்பதன் மூலம் சிங்கள மக்களையும் சிங்கள பெரும்பான்மைவாத அரசியலையும் ஆசிரியர் தெளிவாக வேறுபடுத்தி காட்டுகிறார். இந்த நட்பு இரு சமூகங்களுக்கிடையே இணக்கமான சகவாழ்வு சாத்தியம் என்பதை உணர்த்துகின்ற அதே வேளையில் இந்த தனிப்பட்ட நல்லெண்ணம், பரஸ்பர மரியாதை என்பன மட்டும் கட்டமைக்கப்பட்ட அரசியல் அநீதிகளை தீர்த்துவிட முடியாது என்பதையும் உணர்த்துகிறது. 1983 இனக்கலவரத்துக்கு பிறகு சில்வாவுடனான தொடர்பை துண்டித்துக் கொள்ளும் கதை சொல்லியின் முடிவு அரசியல் வன்முறை உண்மையான மனித உறவுகளை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை காட்டுகிறது. சில்வாவின் மனைவி மாலினி ஆரம்பத்தில் தமிழ் போராளிகளை பயங்கரவாதிகள், தமிழ் இளைஞர்களே போரை தொடக்கியவர்கள் என்றெல்லாம் அரசினுடைய அதிகாரபூர்வமான கருத்தை கூறுகிறார், எதிரொலிக்கிறார். ஆனால் கதை சொல்லியின் வரலாற்று விளக்கத்தையும் அல்சேஷன் நாய்க்கும் பூனைக்குட்டிக்கும் இடையிலான மோதலையும் நேரில் கண்ட பிறகு தன்னுடைய முன்னைய புரிதலை மறுபரிசீலனை செய்ய தொடங்குகிறார். தப்பிச் செல்லும் எல்லா வழிகளும் மறுக்கப்பட்ட பின்னரே பூனைக்குட்டி எதிர்த்து போராடுகிறது. இந்த குறியீட்டு நிகழ்வு தமிழ் ஆயுத போராட்டம் என்பது தொடர்ச்சியான அரசியல் மற்றும் சமூக ஒடுக்குமுறைகளுக்கு பிறகு சுய இருப்பை காத்துக்கொள்ளும் தற்காப்பு முயற்சியாக உருவானது என்ற கதாசிரியருடைய கருத்தை உருவக ரீதியில் வலுப்படுத்துகிறது. ஞானசேகரனுடைய கதைகள் பெரும்பாலும் வெளிப்படையான கருத்தை முன்வைக்கின்றன. அதாவது கருத்துக்களை வெளிப்படையாகவே அவர் முன்வைப்பதுதான் அவருடைய வழக்கம். இலக்கிய உத்திகளை பயன்படுத்தினாலும் அவர் தமது கருத்துக்களை வாசகர்களுக்கு நேரடியாக எடுத்துரைக்கிறார். ஆனால் கருவறை எழுதிய தீர்ப்பு
என்ற கதை இதற்கு விதிவிலக்கான கதை என்பது என்னுடைய கருத்து. ஒருவரின் இன அடையாளமும் இனப்பற்றும் அவரது மரபணுவை காட்டிலும் அவர் வாழும் சமூக சூழல் வாழ்வியல் அனுபவங்கள் ஆகியவற்றாலே பெரிதும் வடிவமைக்கப்படுகின்றன என்ற கருத்தை இந்த கதை முன்வைக்கிறது. இதற்கான வலுவான சான்றுகளையும் இந்த கதையிலே நாங்கள் காணலாம். சுனில் என்றவர் ஒரு ஏர்ஃபோர்ஸ்ல விமான ஓட்டியாக இருப்பவர். சுனில் இவர் லண்டனில் மருத்துவ பேராசிரியராக பணியாற்றுகின்ற தமிழருடைய விந்துதானத்தின் மூலம் அவருடைய நண்பரான பெரேராவின் மனைவி ஸ்ரீமணிக்கு பிறந்தவர். ஆனால் தனக்கு குழந்தை அழித்தவர் தனது நண்பரே என்பது பெரேராவுக்கோ ஸ்ரீமணிக்கோ தெரியாது. அப்போ சுனிலுடைய பேரண்ட்ஸுக்கு யார் விந்து தானம் செய்தது என்பது கதையே தெரியாது. சுனில் சிங்கள குடும்பத்தில் வளர்ந்து சிங்கள மொழி, பௌத்த மதம், சிங்கள தேசிய அடையாளம் ஆகியவற்றை தனது சொந்த அடையாளமாக ஏற்றுக்கொள்கிறார். பின்னர் இலங்கை விமானப்படையில் விமானியாக தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் சேர்ந்து அரசு தரப்பில் போரிட்டு அவருடைய விமானம் போராளிகளாலே சுட்டு வீழ்த்தப்பட்டதால் அவர் உயிரிழக்க வேண்டி நேரிடுகிறது. இவ்வாறு இரத்த உறவோ மரபணுவோ மட்டுமே ஒருவரின் அடையாளத்தை தீர்மானிக்கின்றன என்ற கருதுகோளை இந்த கதை கேள்விக்குட்படுத்துகிறது. சுனில் தமிழர் ஒருவரின் மரபணு வழியாக தோன்றி இருந்தாலுமே சமூகமயமாக்கல் காரணிகளே அவரது சுய அடையாளத்தையும் விசுவாசத்தையும் வடிவமைக்கின்றன. இதிலே குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், ஆசிரியர் இந்த கருத்தை எங்கும் நேரடியாக கூறவில்லை. அந்த கதை அமைப்பு, கதாபாத்திர படைப்பு ஆகியவற்றுக்குள் அதை நுட்பமாக பதிய வைத்து வாசகர் தமது வாசிப்பு அனுபவத்தின் வழியாக உணரும்படி செய்கிறார். இது என்னுடைய வாசிப்பு அனுபவம். மற்றவருடைய வாசிப்பு அனுபவங்கள் வேறுபடக்கூடும். இந்த மறைமுகத்தன்மையை இக்கதையின் முக்கியமாக பேசப்பட வேண்டியது என்று நான் நினைக்கின்றேன். என்றாலும் இனப்பெருக்க மருத்துவத்தில் இடம்பெறும் அறரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஏமாற்று செயற்பாடு மூலமே ஆசிரியர் இந்த கருத்தை வலுவாக நிறுவுகிறார் என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம்தான். என்றாலும் இரத்தமோ மரபணுவோ அல்ல சமூக சூழலே ஒருவரின் அடையாளத்தை, அதாவது ஒருவருடைய தமிழர் என்ற அடையாளம் அல்லது சிங்களவர் என்ற அடையாளத்தை இந்த சமூக சூழல் தான், அவர் வாழுகின்ற சூழல் தான் வடிவமைக்கிறது அல்லது நிர்ணயிக்கின்றது என்ற கருத்தை இவ்வளவு ஆழமாகவும் வலிமையாகவும் நிறுவுவதற்கு இந்த கதையுத்தி அவருக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்திருக்கலாம். இப்போது இந்த தொகுப்பில் இருக்கின்ற மலையக கதைகளை பார்க்கலாம். இதிலே 2 கதைகள் இருக்கின்றன. அதில் ஒரு கதை திருப்பு முனை தரிப்புகள். திருப்பு முனை என்று சொல்லும் பொழுதே இது வாழ்க்கை என்பது ஒரு பயணம் என்ற கருத்தை சூசகமாக உணர்த்துவது. மலையக இளைஞர்களின் வாழ்க்கையில் கல்வி மட்டுமே உண்மையான ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த முடியும் என்றாலும் அவர்களுடைய கல்விக்கான பாதையிலே தடைகள் நிறைய இருக்கின்றன. அது வெளிப்புற தடைகளாக இருக்கலாம், உட்புற தடைகள் என்று பல தடைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த தடைகள் கடக்க முடியாதவை அல்ல என்பதை இந்த கதை சுட்டி காட்டுகிறது. இதற்கு தனிப்பட்ட சுய கட்டுப்பாடும் விடாமுயற்சியும் தேவை என்பதை இந்த கதை வலியுறுத்துகிறது. பாடசாலைகள் வளர்ச்சி பெற்றிருக்கின்றன மலையகத்திலே என்று கதையில் காட்டப்படுகிறது. ஆனால் கற்றலுக்கான சூழல் மலையக இல்ல சுற்றாடல்களில் இல்லை என்பதை ஆசிரியர் எவ்வாறு காட்டுகின்றார் என்று சொன்னால், சத்தங்கள், ஒலிகள் மூலமாகத்தான் அடுக்கடுக்காக அவர் காட்டிக்கொண்டு போகிறார். தங்கராசு படிப்பதற்கான ஒவ்வொரு இடையூறும் மலையக வீட்டிலும் அதனுடைய சுற்றாடலிலும் இருந்து
சத்தத்தின் மூலமாகத்தான் வருகிறது. நாய்கள் குரைக்கின்றன, குழந்தை அழுகிறது, மேள தாளங்கள், வானொலி, மாரியம்மன் தாலாட்டு, இருமல், திருவிழா இசை என்று இந்த இந்த சத்தங்களை பற்றியே பேசுகிறார். இது ஒரு காலத்திலே நான் படித்துக் கொண்டிருந்த காலத்திலே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஏனென்றால் லவுட் ஸ்பீக்கரில் இந்த திரைப்பட பாடல்களை கொண்டாட்டங்களுக்காக ஒலிபரப்புவது அந்த காலத்தில் ஒரு வழக்கமாக இருந்தது. படிக்கின்ற மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சவாலாக, எனக்கு ஒரு பெரும் சவாலாக இருந்தது. ஆனால் இந்த 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 கதையிலே இறுதியில் அவனுடைய எவ்வாறு அவன் இந்த இடையூறுகளை, இத்தகைய இந்த சத்தங்களை எல்லாம் அவன் எவ்வாறு வென்று அவன் ஒரு வைராக்கியம், மன வைராக்கியம் பெறுகிறான். அவனுடைய தந்தையினுடைய கனவை நனவாக்க அவன் முயல்கிறான். அதான் அவனுடைய வைராக்கியம். அதை எவ்வாறு காட்டுகிறான் என்றால், செலவு பெட்டியை மேசையாக பாவித்து அதன் மேல் புதிதாக வாங்கிய லாந்தரை ஏற்றி வைத்து பலத்த குரலில் மீண்டும் அவன் படிக்கத் தொடங்கிய போது சூழலில் இருந்த கவனச் சிதறல்கள் யாவும் அவனது வைராக்கியத்தில் கரைந்து போயின. அகில், இப்ப 20 நிமிஷம் ஆச்சு. எத்தனை இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுக்கலாமா? இறுதியாக பெண்மைய கதைகள் 2 பார்க்கலாம். கோணல்கள் என்ற கதையில் வருகின்ற பார்வதி என்ற 11 வயது யுவதியின் பாத்திரமும், சீட்டரிசி என்ற கதையில் வரும் மலையக தோட்ட தொழிலாளியான பார்வதி என்ற பெண் பாத்திரமும் நினைவில் நிற்பவை. இந்த வெவ்வேறு சூழல்கள் இருக்கின்ற பெண்கள், ஆனால் அவர்களுக்கு அவர் இட்ட பெயர் பார்வதி என்பது. ராஜாஜியின் கதையில் ராஜாஜி எழுதிய கதை ஒன்று, ஒரு புகழ்பெற்ற கதை, திக்கற்ற பார்வதி. ராஜாஜியின் திக்கற்ற பார்வதி கதையில் வரும் பார்வதி என்ற துயர பாத்திரத்தை இந்த கதைகள் எனக்கு நினைவுபடுத்தின. இரண்டு கதைகளுமே பார்வதிகளின் அக உலகினை திறம்பட சித்தரிப்பவை. சமூக யதார்த்தமும் உளவியல் யதார்த்தமும் இணைந்தவை என்று கூறலாம். இந்த பார்வதி, அதாவது 11 வயது பெண் ஒருவர் தன்னுடைய இளமை பருவத்தில் எடுத்த ஒரு அவசர முடிவினால் தனது வாழ்க்கை சீர்குலைந்து விட்டது என்பதை அவள் உணர்கிறாள். என்றபடியால் அந்த கதைக்கு கோணல்கள் என்று பெயரிட்டிருக்கிறார். ஆனால் கோணல்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது, அவர் இந்த கதையிலே பார்வதியின் வாழ்க்கை மாத்திரம் கோணலாக போகவில்லை. ஆதரவற்று தனிமைப்படுத்தப்பட்ட பெண்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்த நினைக்கும் கனகரத்தினம் என்ற குடும்ப நண்பருடைய கோணல் புத்தியையும் அது குறிக்கிறது. அத்துடன் இத்தகைய பெண்களை அதாவது 11 வயது அதிகம் யோசியாது திருமணம் புரிந்து கொண்டு கஷ்டப்படுகின்ற பெண்களை புறக்கணிப்பதன் மூலம் சமூகம் தான் கடைபிடிக்க வேண்டிய அறநெறியில் இருந்து பிறழ்வதையும் இந்த கோணல் என்ற சொல் உணர்த்துகிறது. எனவே கோணல்கள் என்பது கதைக்கு மிகவும் பொருத்தமான தலைப்பு. பார்வதி செய்ய வேண்டி நேரிடுகின்ற சமரசங்களுக்கு அவள் மாத்திரமே பொறுப்பாளி அன்று. அவளை புறக்கணிக்கும், அவளை சுரண்டும் சமூகத்திடமும் அந்த பொறுப்பு இருக்கிறது. இதனுடைய மைய கருத்து, சமூகமானது ஆதரவில்லாத மனிதர்களை புறக்கணிக்கும் பொழுது அங்கு சுரண்டல்கள் பெருகுவதற்கான சூழ்நிலைகள் தோன்றுகின்றன. இதேபோல் பெண்களின் வாழ்வியல் போராட்டத்தை வேறொரு சமூக சூழலில் சித்தரிக்கின்ற கதை சீட்டரிசி. இந்த கதை, அதாவது சீட்டரிசி என்பது அரிசியை சீட்டாக பிடிப்பது, பனைச்சீட்டு போன்று அரிசியை சீட்டாக பிடிப்பது என்றது. தேயிலை தூளை சீட்டு வைப்பார்களாம், அது தூள்சீட்டு என்று சொல்வார்கள். இது அரிசி சீட்டு என்றபடியால் இந்த கதைக்கு சீட்டரிசி என்று சொல்கிறார். இந்த கதை தனது ஒரே மகனுக்கு தேவையான அடிப்படையான பள்ளி பொருள்களை வாங்குவதற்காக போராடும் ஒரு பெண்ணின் அவல நிலையை சித்தரிக்கிறது. கணவனின் குடிப்பழக்கத்தால் மேலும் தீவிரமடையும் மேலும் அவளுடைய அந்த வறுமை,
வந்து தீவிரமடைகிறது. இந்த தன்னுடைய குடும்பத்தின் அத்தியாவசிய செலவை சமாளிப்பதற்காக அவள் தன் கணவனுக்கு தெரியாமல் சீட்டரிசி திட்டத்தில் ரகசியமாக பங்கேற்கிறாள். வறுமையும் கணவன்மார்களின் பரவலான குடிப்பழக்கமும் மலையக பெண்களை ஒன்றுபடுத்துவதோடு இந்த கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கான ஒரு பரஸ்பர புரிதல், ஒற்றுமை என்பவற்றையும் அது வளர்க்கிறது. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பிரச்சனையில் இருந்து விடுவிக்க எவ்வாறு எத்தனிக்கிறாள் என்பது இந்த கதையிலே மிக அழகாக சுட்டிக்காட்டப்படுகிறது. பொதுவாக பெண்ணுக்கு பெண்ணே எதிரி என்று சொல்வார்கள். ஆனா இந்த கதை அந்த கருத்தை முறியடிக்கிறது என்று சொல்லலாம். கதையின் பல சம்பவங்களில் இந்த பெண்களுக்கிடையே இருக்கின்ற இந்த நட்புணர்வும் மற்றது ரெசிலியன்ஸ், ஒரு மீள்திறனும் அழகாக சித்தரிக்கப்படுகின்றன. என்றாலும் கதையின் இறுதி பகுதி என்னை பொறுத்தவரையிலே ஒரு செயற்கையாக பலவந்தமாக திணிக்கப்படுவது போல தோன்றுகிறது. ஏனென்றால் பார்வதியினுடைய கணவன் கந்தையாவினுடைய பாத்திரம் போதுமான அளவுக்கு அங்கே வளர்க்கப்படவில்லை, உருவாக்கப்படவில்லை. அதனால் அவனுடைய திடீர் மனமாற்றம், அவன் நல்லவனாக மாறிவிடுகிறான். அவனது திடீர் மனமாற்றமும் குடிப்பழக்கத்தை முற்றிலும் கைவிடுவதற்கான அவனது உறுதியும் எனக்கு முழுமையாக நம்பும்படி இல்லை. மேலும் மதுபான கடையில் தான் சந்தித்த அவமானத்தை தொடர்ந்து வந்த கோபத்தின் வெளிப்பாடே அவன் தன் மனைவி மீது காட்டுகின்ற வன்முறை என்று இந்த கதையில் ஒரு வகையான நியாயப்பாடு சொல்லப்படுகிறது. அதுவும் எனக்கு உடன்பாடானது அல்ல. இது எவ்வாறு இருந்தாலும் பார்வதியினுடைய அக உலகம், சிந்தனை ஓட்டங்களும் மிகச் சிறப்பாக இந்த கதையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை குறிப்பிட வேண்டும். முடிவாக ஞானசேகரனுடைய சிறுகதைகளின் ஒட்டுமொத்த இலக்கிய சிறப்புகளை கூற வேண்டும் என்று சொன்னால் பின்வரும் அம்சங்களை சொல்லலாம். அவருடைய கதைகள் இருண்மையற்றவை. அதாவது இந்த கதையுடைய பொருளை நாங்கள் தேடி போக தேவையில்லை. தெளிவான எளிமையான மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. என்றாலும் அவை வெறும் எளிமையான வாசிப்பு அனுபவத்தை மட்டும் வழங்கவில்லை. சமூக யதார்த்தம், உளவியல், மனித உறவுகள், அறச்சிக்கல்கள், வரலாற்று பின்னணி ஆகியவை குறித்து வாசகர்கள் சிந்திக்கக்கூடிய வகையில் எழுதப்பட்டிருக்கின்றன. சாதாரண வாசகர்களும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய நடையில் எழுதப்பட்டிருந்தாலும் குறியீட்டியல் போன்ற இலக்கிய உத்திகள் அந்த கதைகளுக்கு ஆழத்தையும் இலக்கிய நயத்தையும் அளிக்கின்றன. வாசித்து முடித்த பிறகும் தொடர்ந்தும் விவாதிக்கவும் மறுபரிசீலனை செய்யவும் தூண்டும் இந்த கதைகள் ஞானசேகரனை குறிப்பிடத்தக்க சிறுகதையாளராக நிலைநிறுத்துகின்றன. நன்றி.